வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். குஜராத்தின் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றுப்படுகையில் பன்னாட்டு பட்ட திருவிழா தொடங்கி வைத்து பார்வையிட்டதுடன் பட்டம் பறக்கவிட்ட இந்திய ஜெர்மன் பிரதமர்கள். அகமதாபாத்தில் இந்திய ஜெர்மன் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருநாட்டு பிரதமர்கள் பேச்சு. இருநாட்டு வணிகம் $5000 கோடி தாண்டியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அண்ணாமலை மீண்டும் மும்பைக்கு வந்தால் அவரை தாக்கப் போவதாக ராஜ் தாக்கரே எச்சரிக்கை. இத்தகைய மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுபவன் தானல்ல என்று அண்ணாமலை பேட்டி. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் தாவேகா தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர். சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக எழுப்பிய கேள்விகளுக்கு விஜய் விளக்கம். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தாலும் அடக்குமுறையாலும் 500க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு. அமெரிக்க தலையிட்டு தாக்கினால் பதிலடி கொடுக்கும் என்று ஈரான் அரசு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். குஜராத்தின் அகமதாபாத்தில் பன்னாட்டு பட்ட திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடியும் ஜெர்மன் பிரதமர் ஃபிரெடரிக் மெர்ஸும் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். ஜெர்மன் பிரதமர் ஃபிரெடரிக் மெர்ஸ் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்துள்ளார். அவர் இன்று அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்று பார்வையிட்டார். அவரை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். அங்குள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு இருவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின் காந்தியின் படத்துக்கு பருத்தி நூல் மாலை அணிவித்தனர். இரட்டையில் நூல் கோர்க்கும் நுட்பத்தை ஜெர்மன் பிரதமர் பார்வையிட்டார். அதன் பின் அங்குள்ள பார்வையாளர் பதிவேட்டில் கையொப்பமிட்டார். இந்திய ஜெர்மன் பிரதமர் சபர்மதி ஆற்றங்கரையில் பன்னாட்டு பட்ட திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு சென்றார். அங்கு கலை நிகழ்ச்சியுடன் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆற்றங்கரையில் உள்ள கட்டிடத்திலிருந்து பல வண்ணங்களில் பல வடிவங்களில் பறந்த பட்டங்களை இருநாட்டு பிரதமர்களும் கண்டுகளித்தனர். அதன் பின் இருநாட்டு பிரதமர்களும் பட்டம் விட்டு மகிழ்ந்தனர். திருவிழாவையொட்டி ஏற்பாடு செய்திருந்த கலை நிகழ்ச்சிகள், மல்லர் கம்பம் விளையாட்டு ஆகியவற்றும் இருநாட்டு தலைவர்களும் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். அகமதாபாத்தில் ஜெர்மன் பிரதமர் ஃபிரெடரிக் மெர்ஸும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இரு நாடுகளுக்கிடையே வணிகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியுள்ளனர். ஜெர்மன் பிரதமர் ஃபிரெடரிக் மெர்ஸ் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்துள்ளார். அவர் இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன் பின் பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய உயர்நிலை குழுவினரும் ஜெர்மன் பிரதமர் ஃபிரெடரிக் மெர்ஸ் தலைமையிலான ஜெர்மன் குழுவினரும் பேச்சு நடத்தினர். அப்பொழுது இரு நாடுகளுக்கிடையே வணிகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இப்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விரிவாக பேச்சு நடத்தினர். இரு நாடுகளுக்கிடையும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு உடன்பாடுகள் கையொப்பமாகின. இந்த கூட்டத்திற்கு பின் இரு நாட்டு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளரிடம் பேசினர். அப்பொழுது ஜெர்மன் பிரதமரின் இந்திய பயணம் இரு நாடுகளிடையே உள்ள ஆழமான உறவை காட்டுவதாக தெரிவித்தார். இரு நாடுகளிடையே வணிக முதலீட்டு தொடர்புகள் நமது உறவுக்கு புது தெம்பூட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியா ஜெர்மனி இடையான வணிகம் $5000 கோடி தாண்டியுள்ளதாகவும் 2000க்கும் மேற்பட்ட ஜெர்மன் நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ஜெர்மன் பிரதமர் ஃபிரெடரிக் மெர்ஸும் பேசும்பொழுது இரு நாடுகளுக்கிடையான உறவை இன்னும் மேம்படுத்த விரும்புவதாக கூறினார். அண்ணாமலை மீண்டும் மும்பைக்கு வந்தால் அவரை தாக்கப் போவதாக ராஜ் தாக்கரே கூறியுள்ள நிலையில் தான் மீண்டும் வரப்போவதாகவும் அவர்கள் தாக்கட்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை மும்பையில் பாஜக கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ், இந்தி, ஆங்கிலம் என மும்மொழிகளில் பேசினார். அப்பொழுது மும்பை மகாராஷ்டிர தலைநகர் மட்டுமல்ல, அது இந்தியாவின் நிதி தலைநகரம், பன்னாட்டு நகரம் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் மும்பையில் சிவசேனா, நவநிர்மாண் சேனா ஆகிய கட்சிகளின் கூட்டத்தில் உத்தவ் தாக்கரேயும் ஆதித்ய தாக்கரேவையும் பேசினார். அப்பொழுது இனி அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் அவர் காலை வெட்டுவோம் என்றும் மும்பையில் உள்ள தமிழர்களை அடித்து விரட்டுவோம் என்றும் வெறுப்புடன் பேசினர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று சென்னையில் பேசிய அண்ணாமலை, உழவரின் மகனான தான் துணிச்சலுடனே மும்பைக்கு சென்று வந்ததாகவும் அந்த துணிச்சல் இல்லாவிட்டால் சொந்த ஊரிலே இருக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார். தாக்கியர்களின் அச்சுறுத்தலுக்கெல்லாம் அஞ்சுபவன் தானில்லை என்றும் மீண்டும் மும்பைக்கு செல்ல போவதாகவும் அப்பொழுது தாக்கியர்கள் வரட்டும் என்று பேசினார். மும்பை ஒரு பன்னாட்டு நகரம் என்று தான் கூறியதற்கு அது மராத்தியர்களால் கட்டமைக்கப்பட்டது இல்லை என்று பொருளியல் என்றும் அண்ணாமலை கூறினார். கரூரில் தமிழக வெற்றி கழக பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு விளக்கமளித்தார்.
கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட பொழுது நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இத்தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வந்து நிகழ்விடத்தை பார்த்ததுடன் பொதுமக்கள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் ஆகியோரிடம் விசாரித்தனர். இதேபோல் சென்னை பனையூரில் உள்ள தாவேக்கு தலைமையகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் விசாரணை நடத்தியதுடன் விஜயின் பேருந்தில் இருந்து கேமராவில் பதிவான காட்சிகளையும் எடுத்து சென்றனர். டெல்லியில் ஏற்கனவே புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜய் ஜனவரி 12ஆம் நாள் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு சென்ற விஜயிடம் அதிகாரிகள் அடுக்கடுக்கான வினாக்களை எழுப்பினர். அதற்கு அவர் பொறுமையாக பதிலளித்தார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் ஏவ வேலு, நடிகர் துரு ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் நடைபெற்ற கபடி போட்டியில் 14 ஆண்கள் அணியும் 2 பெண்கள் அணியும் பங்கேற்றனர். கபடி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, நடிகர் துரு ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். அப்பொழுது பேசிய அமைச்சர் ஏவ வேலு, விளையாட்டுத் துறையில் இந்தியாவிலே தமிழகம்தான் சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார். சோளிங்கர் பகுதியில் பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டியில் அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தனியார் பள்ளி மைதானத்தில் திராவிட பொங்கல் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி, திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் வினோத் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை துவங்கி வைத்தார். சோளிங்கர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, ஆற்காடு உள்ளிட்ட தொகுதிகளிலிருந்து 8 அணி கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்றனர். கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் ஆர் காந்தி பாராட்டி பரிசு தொகை வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம், நகர செயலாளர் கோபி, சோளிங்கர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் உள்ளிட்ட திமுகவினர் உடனிருந்தனர். சென்னையில் முதல் கட்டமாக 20 டபுள் டெக்கர் பேருந்துகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது 20 டபுள் டெக்கர் பேருந்துகள் வாங்குவதற்கு மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் விட்டிருக்கிறது என்று, சென்னையில் முதல் கட்டமாக நடைமுறைக்கு கொண்டுவர வரும் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சிவசங்கர், கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்படும் ஆம்னி பேருந்துகள் மீது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். போன வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தனித்து ஆட்சி அமைப்போம் என்று கூறிய நிலையில் அடுத்த 2 நாட்களிலே டெல்லிக்கு போய் அங்கேயே சரண்டர் ஆகிறார் என விமர்சித்தார். இப்பொழுதும் அந்த காட்சி நடைபெற்றிருக்கிறது. போன வாரத்திலே நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று சொன்னவர் அடுத்த 2 நாட்களிலே டெல்லிக்கு போய் அங்கே சரண்டர் ஆகிறார். எனவே டெல்லிக்கு அடிமை கட்சி என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் எப்பொழுதும் அதிமுகவை குறிப்பிடுவது போல அமித்ஷா அடிமை கட்சி என்கின்ற அளவிற்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடமானம் வைத்திருக்கிறதுதான். முந்தைய காலங்களைப் போலவே மக்களை நிழக்கிழார்கள் காலடியின் கீழ் இருக்க வேண்டும் என பாஜக எண்ணுகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை புழலில் பொங்கல் பண்டிகை விழா நடைபெற்றது. இதில் சென்னை மாநகராட்சி 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேலை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக சரிவரை நிதி ஒதுக்காததால் 100 நாள் வேலை என்பது 30 நாள் வேலை கூட கிடைக்காத நிலை உள்ளது என்றும், 125 நாட்கள் வேலை என்பது மிகப்பெரிய பொய் என தெரிவித்தார். முந்தைய காலங்களைப் போல மக்களை நிலக்கிழார்கள் காலடியின் கீழ் இருக்க வேண்டும் என பாஜக எண்ணுகிறது என குற்றம் சாட்டினார். ஐடி, சிபிஐ, இடி வரிசையில் சென்சார் என அரசியல் காரணங்களுக்காக அனைத்து அமைப்புகளையும் மக்களுக்கு எதிரான அனைத்தையும் பாஜக பயன்படுத்துகிறது என்றார். இந்நிகழ்வில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம், நாடாளுமன்ற பொறுப்பாளர் சிதம்பரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மிகவும் மன நிறைவான ஒரு நிகழ்ச்சி. மக்களுக்கு பொங்கல் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இந்த நல்ல காரியத்திற்கு தாங்களுக்கு நன்றிகள். தமிழக அரசாங்கமும் கூட இந்த மாதிரி பொங்கல் பரிசு மக்களுக்கு ஒரு
மகிழ்ச்சியான பொங்கலாக அமைந்திருக்கிறது. மதுரையில் அறிஞர் அண்ணா பூங்காவை ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றம் செய்ததை அடுத்து 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து பெயரை மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடந்து போவதாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் திருநகர் பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானம் தற்போது ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா நேரடியாக மைதானத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். அப்பொழுது மாநகராட்சி அதிகாரியிடம் இது குறித்து விளக்கம் கேட்டபொழுது, இந்த பூங்காவை தற்பொழுது அறிவியல் பூங்காவாக மாற்றுவதால் அதன் கல்விசார் நோக்கத்தை விளக்கவே ஸ்டெம் என பெயரிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்களின் தொடர் போராட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்து ஸ்டெம் பூங்கா என்ற பெயரை பெயிண்ட் கொண்டு அழிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா செய்தியாளரிடம் பேசிய பொழுது, நீண்ட ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டில் உள்ள இந்த பூங்காவிற்கு அறிஞர் அண்ணாவின் பெயரை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் மாற்றம் செய்தது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து பெயரை மாற்றவில்லை என்றால் எடப்பாடியாரின் ஆலோசனை பெற்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக தெரிவித்தார். பூங்கா என்ற பெயரோடையே நீண்ட இருந்தது. அதில் பல்வேறு நிதிகள் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் அங்கே நிதி கொடுத்தேன். மாநகராட்சி மேயராக இருந்தபோது பல்வேறு நிதிகளை கொடுத்து அந்த பூங்காவை சிறப்பு செய்தோம். ஆனால் இன்றைக்கு திடீரென்று பார்க்கும்போது அந்த மக்கள் இருந்த தகவல் இருந்தபோது அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரை மாற்றி ஸ்டெம் பூங்கா என்ற பெயரை மாற்றியிருக்கிறார். திருநகர் என்ற பெயரை மாற்றி ஸ்டெம் பூங்கா என்ற பெயரை மாற்றி இருப்பதாக தகவல் வந்தது. பொங்கல் திருநாளை ஒட்டி நாகர்கோவிலில் நடைபெற்ற கபடி போட்டிகள் 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடந்தது. திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் பிரபா ராமகிருஷ்ணன் தலைமையில் நடந்த போட்டியை மேயர் மகேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு உணவு கழக தலைவர் சுரேஷ் ராஜன், மாநகர செயலாளர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெண்கள் பிரிவில் மூங்கில்விளை அணியும் சூரப்பள்ளம் அணியும் விளையாடினர். ஆண்கள் பிரிவில் MTKC அணியும் குருந்தன்கோடு அணியும் விளையாடின. போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 20,000 ரூபாயும் சுழல் கேடையும், இரண்டாம் பரிசாக 15,000 ரூபாயும் சுழல் கேடையும் வழங்கப்பட உள்ளன. ராணிப்பேட்டை இளைஞர் நற்பணி மன்ற சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மரநடு விழா மற்றும் 4ஆம் ஆண்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரத்தில் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மரநடும் விழா மற்றும் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் இளைஞர் அணி சார்பில் செந்தில்குமார் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சிகள் பானாவரம் காவல் நிலைய ஆய்வாளர் நாகேந்திரன் மரம் நடும் விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் மினி மாரத்தான் போட்டியினை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் முதல் பரிசாக 15,000 ரூபாயும், பெண்கள் பிரிவில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரியதர்ஷினி முதல் பரிசாக 10,000 ரூபாயும் பெற்றனர். இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த விஜய் பின் நோக்கி ஓடி முதல் பரிசை பெற்றார். முன்னதாக பள்ளி மாணவர்கள் சிலம்பாட்டம் ஆடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ், வழக்கறிஞர் ரகுராமன், சமூக ஆர்வலர் சரவணன் உட்பட 100க்கும் மேற்பட்ட தடகள வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஹலோ, திஸ் இஸ் விஜய். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் 7 முறை வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 6 முறை பேக்வேர்டு, அதாவது பின்னோக்கி ஓடுறது 6 முறை வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது குறைஞ்ச 1 கிலோமீட்டர்லேருந்து 42 கிலோமீட்டர் வரை பின்னோக்கி ஓடி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 7 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 32 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயுமே நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி முன்னோக்கி ஓடுறது, அதாவது ஃபார்வர்ட் ரன்னிங் திமுக வலுவாக உள்ளதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளது என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். கோவையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய நிர்வாகி புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது சசிகலா பெயரை சொல்ல விரும்பாத அந்த கட்சியை நடத்தும் நபர் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பாஜகவை எதிர்த்து பேசுவார்கள் என்ற சந்தேகம் உள்ளது என்றார். OPS தற்பொழுது பாஜக கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டார் என்று கூறினார். தற்பொழுதைய முதல்வர் மீது நேரடியாக பெரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை என்றாலும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றம் சாட்டினார். பராசக்தி திரைப்படத்தில்
இந்திரா காந்தியை தவறாக சித்தரித்து உள்ளனர் என்றும் நிஜ வாழ்க்கை போராட்டங்கள் ஒரு மாதிரியாகவும் சினிமாவில் வேறு மாதிரியாகவும் காட்டப்பட்டு உள்ளது என்றார். திமுக வலுவாக உள்ளதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளது என்று தெரிவித்தார். நான் முக்கியமாக இங்கே இந்த ஏற்பாட்டை செய்து நடத்தி கொடுத்தவர், இந்த இடத்துல தான் நடத்தணும்னு முடிவு பண்ணி இங்கேயே கோவையிலே ஆரம்பிங்க, உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், நானே நடத்துவேன் என்று சொல்லி நடத்தியது அருமைக்குரிய ஜாகிர் ஹுசேன் அவர்கள். அதுக்கு அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மோதிரம் பல கருத்துக்களை இங்கே சொன்னார். சட்டமன்ற உறுப்பினர் கலந்தாய்வுக்கான விண்ணப்பம் கொடுக்க வந்த தன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பியுள்ளதாக ஜெயலலிதாவின் மகள் என்று தன்னை கூறிக்கொண்டு ஜெயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஜெயலலிதாவின் மகள் என்று தன்னை கூறிக்கொண்டு ஜெயலலிதா கெட்டப்பிலே வலம் வரும் ஜெயலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் கலந்தாய்வுக்காக விண்ணப்பம் கொடுப்பதற்காக வந்ததாகவும் தன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பினார்கள் என்று தெரிவித்தார். அதிமுக அம்மாவின் ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் எடப்பாடியின் குறிக்கோள் என்று ஒவ்வொருவராக கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு அவர் மீது ஏதாவது ஒரு பழியை போடுகிறார் எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டினார். எதுக்காக எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க, 15,000 பணம் கட்ட சொன்னாங்க, நான் பணம் கட்டினேன், எவ்வளவு கம்பீரமா போய் நான் நடந்துக்கிட்டேன், ஒரு ஹெட் வெயிட் இல்லாம ஒரு இது இல்லாம என் கூட யாரும் ஆள்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா போய் நான் எவ்வளோ மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க, நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், எனக்கு சலன் கொடுத்தாங்க, நேர்காணல் கூட நான் வர சொன்னாங்க. டைம் மாற்றி சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் போனேன். நான் போன உடனே எதுக்காக கேட் சாத்தணும்? உசிலம்பட்டியில் உள்ள கல்யாண கருப்பசுவாமி கோவிலில் கோவில் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆரியாம்பட்டியில் உள்ள கல்யாண கருப்பசுவாமி கோவிலில் காலை வழக்கம் போல் கோவிலுக்கு வந்த பூசாரி ராஜா கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதன் பின்னர் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளார். தகவலறிந்து வந்த உசிலம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோவிலில் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் தனுர் மாதம் எனப்படும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் மழை வேண்டியும் யாகங்கள் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கௌரி மயூரநாதர் ஆலயத்தில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மழை வேண்டியும் சிறு குழந்தைகளை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வாழை மட்டை மூலம் யாக குண்டத்தில் நெய்யை வார்த்து கொண்டே செய்யப்படும் வசுந்தரா பூஜை, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. இதில் திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி ஸ்ரீ அம்பலவானா தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இறுதியாக பூஜிக்கப்பட்ட புனித நீரால் விநாயகர், முருகன், சுவாமி அம்மாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மயிலாடுதுறையில் உள்ள அறம் வளர்ந்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் சுவாமி கோவிலில் திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அருப்புக்கோட்டையில் தெற்கு ஒன்றிய பாஜக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தெற்கு ஒன்றிய பாஜக சார்பில் மோடி பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மோடி பொங்கல் விழாவை முன்னிட்டு கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து 150 பெண்கள் மேலதானங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளுடன் ரேணுகா தேவி கோவில் அருகே உள்ள திடலுக்கு ஊர்வலமாக வந்து பொங்கல் வைத்தனர். இதில் விவசாய அணி மாநில செயற்குழு உறுப்பினர் அழகர் சுவாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவை விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் பெண்கடன் பாண்டுரங்கன் சூடமேற்றி துவங்கி வைத்தார். கரும்புகளை அழகாக அடுக்கி வைத்து அந்த கரும்புகளின் நடுவே வெண்கல பொங்கல் பானைகள் பெண்கள் அழகாக பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் சீதாராமன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புகார் அளித்தனர். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரது சமூக வலைதள பக்கத்தில் கடந்த 10ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் என்பவர் விமர்சித்து தவறாக சித்தரித்து பேசியதாக கூறப்படுகிறது.
தொடர்ந்து ஷவுகத் சங்கர் அவரது யூடியூப் பக்கத்தில் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் புகார்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் யூடியூபர் ஷவுகத் சங்கர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும், பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி வருகிறார். இந்த சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் விவாத நிகழ்ச்சி நடத்தி வரும் அவரது யூடியூப் பக்கத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் புகார் மனு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவரை பற்றியும் எங்கள் கட்சியை பற்றியும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை தொடர்ந்து இழிவாக பேசி வர்றாரு. அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும்னு சொல்லி நான் புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம். அவரை கைது செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு பணம் கொடுத்து யார் அவரை பின்னணியாக இயக்குறாங்க அவங்கள உடனடியாக விசாரித்து அவங்கள கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சியினுடைய சேலம் மத்திய மாவட்டம் சார்பாக புகார் கொடுக்க வந்திருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளராக சக்கரவர்த்தி, பொருளாளராக பொன்முருகராஜன், மாவட்ட துணை செயலாளர் வெற்றி செல்வன், முதல்சேரி மதிராகேந்திரன் மகேந்திரன், நிர்வாக குழு வேப்பங்காடு செந்தில், மகேந்திரன் ஆகியோர் புதிய பொறுப்பு ஏற்றதை அறிமுக விழாவை பட்டுக்கோட்டை பெரியார் சிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கிருந்து அம்பேத்கர் சிலை வரை பேரணியாக வருகை தந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். பின்பு பொறுப்பாளர்களுக்கு மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் அனைவரும் புதிய நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்தனர். இதில் ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே வாழைக்காயிலோடு ஏற்றி சென்ற மினி லோடு ஆட்டோ தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்த டிரைவரை கோவில்பட்டி டிஎஸ்பி மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார். மதுரையிலிருந்து நெல்லைக்கு வாழைக்காயிலோடு ஏற்றிக்கொண்டு மினிலோடு ஆட்டோவை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியை சேர்ந்த சிதம்பரம் என்பவரது மகன் மார்த்தாண்டம் ஓட்டி சென்றுள்ளார். இந்த மினிலோடு ஆட்டோ தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆலம்பட்டி இபி காலனி பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது பின்பக்க டயர் வெடித்து லோடு ஆட்டோ பல்டி எடுத்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மினிலோடு ஆட்டோ டிரைவர் மார்த்தாண்டத்திற்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் வாகனத்தில் ஏற்றி வந்த வாழைக்காய்கள் சிதறின. அப்பொழுது அந்த வழியாக வந்த கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் பொதுமக்கள் உதவியுடன் வாகனத்தில் சிக்கியிருந்த டிரைவரை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் போக்குவரத்தையும் சீர் செய்தார். விபத்து குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கோரிக்கையை ஏற்கும் கட்சியோடு கூட்டணி அமைப்போம் என்று தமிழக நீதி கட்சி நிறுவன தலைவர் வாளவந்தி சரவணன் தெரிவித்துள்ளார். கரூருக்கு அருகில் உள்ள ஆத்தூரில் தமிழக நீதி கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் ஜெகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் சாம்ராட் ரவிக்குமார், மாநில பொருளாளர் சசிகுமார், அமைப்பு செயலாளர் உதயசூரியன், மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவில் செய்தியாளரை சந்தித்து பேசிய அவர், மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஈரோடு மாவட்டத்தின் முதல் அரசியல் எழுச்சி மாநில மாநாட்டை நடத்த உள்ளோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அவர் SC STK 2 தொகுதிகளிலும் பொது தொகுதிகள் ஆண்கள் பெண்கள் 3ஆம் பாலினத்தவருக்கு ஒன்று என முடிவு செய்துள்ளோம் என்று இந்த கோரிக்கையை ஏற்கும் கட்சியோடு தான் தமிழக நீதி கட்சி இணைந்து தேர்தலை சந்திக்கும் எனவும் கூறினார். ஆண்களுக்கும் 1 பெண்களுக்கும் 1 3ஆம் பாலினத்தவருக்கும் ஒதுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தமிழக நீதி கட்சியினுடைய கோரிக்கை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி எங்களுக்கு வாய்ப்பளித்தாலும் அந்த கட்சியிடமிருந்து 5 சட்டமன்ற தொகுதிகளை பெறுவது என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணுங்கிறத பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. தஞ்சாவூரில் திருவள்ளூர் நாளை ஒட்டி நடந்த விழாவில் 1330 மாணவ மாணவிகள் விரல் பதிவில் திருவள்ளூர் ஓவியத்தை வரைந்துள்ளனர். பொங்கல் விழா, திருவள்ளூர் நாள் ஆகியவற்றை ஒட்டி திருவள்ளூரை போற்றும் வகையில் மானச அகாடமி சார்பில் தஞ்சாவூரில் 1330 குரலும் என்ற தலைப்பில் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு ஊர்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் 1330 பேர் கலந்து கொண்டு தங்கள் விரல் பதிவில் திருவள்ளூர் ஓவியம் தீட்டினர். செல்பேசி, தொலைக்காட்சி ஆகியவற்றுடன் மோகத்தால் இருந்து வெளியே வந்த மாணவ மாணவிகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்று நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தனர். இதுல என்ன சந்தோஷம்னா, இப்ப எங்களால 1330 பேருக்கு ஆளுக்கு ஒரு குரல் தெரியுற மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்ல ஒரு 3000 பேர் வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு அந்த பேரண்ட்ஸோட
சப்போர்ட்டு, இந்த ஸ்கூல்ஸ்லேருந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணது, ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை சொல்லுது திருக்குறள் சொல்லுது. சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கடுமையான பனிப்பொழிவும் கடுங்குளிரும் நிலவி வருகிறது. ஏற்காட்டில் வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஜனவரியில் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்த பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கடுங்குளிரில் தவித்து வருகின்றனர். இடையிடையே மழை தூறலும் விழுவதால் மிகுந்த இன்னலுக்குள்ளாகின்றனர். மழை பொழிவால் சாலைகளில் வாகனங்கள் இயக்க முடியாத அளவிற்கு ஓட்டுநர்கள் சிரமப்படுகின்றனர். பகல் பொழுதில் கூட முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு வாகனங்களை இயக்கி வருகின்றனர். பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குளிர் தாங்கும் உடைகளை அணிந்த பின்தான் வெளியே செல்கின்றனர். இப்போது ஏற்காட்டில் காஃபி சீசன் என்பதால் எஸ்டேட்களில் காஃபி பழம் அறுவடை நடைபெற்று வருகிறது. இந்த பனிப்பொழிவால் காஃபி பழம் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி வன்னியர்களுக்கு துரோகம் செய்து வருவதாக காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் விருதாம்பிகை மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி வருகிறார். காமலாபுரம், அடைக்கண்ணூர், தொலசம்பட்டி, மல்லிக்குட்டை ஆகிய ஊர்களுக்கு சென்று அவர் மக்களை சந்தித்தார். அப்பொழுது வன்னியர்களுக்காக கடைசி வரை போராடிய தனது தந்தையின் மருத்துவத்துக்கு கூட பாமக தலைவர் அன்புமணி எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். இலவச கல்வி என்று தொடங்கிய அறக்கட்டளை கல்லூரிகள் இப்பொழுது லட்சக்கணக்கில் பணம் வாங்குவதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டாரத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வாழைத்தாறு அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் நல்ல விலை கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி கரையோர பகுதியான திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, வடுகக்குடி, வளப்பக்குடி, கண்டியூர், திருப்பூந்துருத்தி, நடுக்கடை, பூதலூர் ஆகிய பகுதிகளில் வாழை பயிரிடப்பட்டுள்ளன. இங்கு விளையும் பூவன் வாழைத்தாறுகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் நாள்தோறும் லட்சக்கணக்குக்கு மேல் வாழை இலைகளும் அறுத்து வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். பொங்கலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளதால் வாழைத்தாறு அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டை விட வாழைத்தாறு அதிக விளைச்சல் கண்டுள்ளதாகவும் இதனால் நல்ல விலை கிடைத்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பொங்கலை முன்னிட்டு பன்னீர் கரும்பு வெட்டப்பட்டு லாரிகளில் ஏற்றி விற்பனைக்கு அனுப்பும் பணிகள் நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, காரிமங்கலம், அரூர், மொரப்பூர் பகுதிகளில் அதிக அளவில் விவசாயிகள் பன்னீர் கரும்பு பயிரிட்டுள்ளனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு இப்பொழுது பன்னீர் கரும்பு அறுவடையில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பன்னீர் கரும்புகள் 5 அடி முதல் 8 அடி வரை நீளம் வளர்ந்துள்ளன. பொங்கல் தொகுப்புக்கு வழங்கியது போக மீதமுள்ள கரும்புகளை 25 கரும்புகளாக கட்டி விற்பனைக்காக பெங்களூர், ஒசூர், திருப்பத்தூர், ஆத்தூர், நாமக்கல் ஆகிய ஊர்களுக்கு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. கோவை உக்கடத்தில் போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு வாலிபால் போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பிளை வாலிபால் கிளப் சார்பாக போதையில்லாத பொங்கல் விழா கைப்பந்து போட்டிகள் உக்கடம் புல்லுக்காட்டில் நடைபெற்றது. இந்த போட்டிகளை ஒருங்கிணைப்பாளர் அப்துல் காதர் நடத்தினார். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் 30க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டிகள் போயஸ் கார்டன், கரும்பு கடை அணிகள் மோதின. இதில் போயஸ் கார்டன் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் சிறந்த வீரர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் KFC கால்பந்தாட்ட கழக சார்பில் 5 கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியை ரமேஷ், பட்டேல், கண்ணன், சரவணன், மாணிக்க வாசகம், ஐயப்பன், பிச்சை, துரை, குமார், ஹெலன் ஜாய்ஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் KFC அணி முதலிடத்தை பெற்றது. முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற அணியினருக்கு கோப்பைகளும் பதக்கங்களும் பணப்பரிசும் வழங்கப்பட்டன. கோவில்பட்டியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிழங்கு விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுவதாக பண வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தாப்பாதி, முத்தலாபுரம், அய்யன்விடம், மலாபுரம் போன்ற ஊர்களில் லட்சக்கணக்கான பனைமரங்கள் உள்ளன. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாத கடைசியில் பனை விதைகளை தனித்தனியாக பிரித்து குறுமணலில் புதைத்து வைப்பார்கள். புரட்டாசி மாதத்தில் பெய்யும் மழைகள் ஈரப்பதம் ஏற்பட்டு விதை முளைத்து பனங்கிழங்காக மாறும். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் குறுமணலில் இருந்து பனங்கிழங்கு எடுக்கும் பணிகள் பண தொழிலாளர்கள் ஈடுபட்டு உள்ளனர். கடந்த ஆண்டு விளைச்சல் குறைவாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அதிக மழை பெய்த காரணத்தினால் விளைச்சல் அதிகரித்துள்ளதாக பனை தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள்.
ஜிப்சி படத்திற்கு தணிக்கை வாரியம் 48 கட்டு கொடுத்தார்கள் என பிரபல நடிகர் ஜீவா தெரிவித்துள்ளார். பிரபல நடிகர் ஜீவா தலைவர் தம்பி தலைமைகள் என்ற புதிய திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இதில் நாயகியாக பிரார்த்தனாவும், தம்பி ராமையா, இளவரசு உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். இப்படம் வருகின்ற 15ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் ஜீவா சென்சார் விவகாரம் குறித்து பேசினார். அப்பொழுது தான் தணிக்கை வாரியத்தின் விளம்பர தூதர் என்று நகைச்சுவையுடன் தெரிவித்தார். ஜிப்சி படத்தில் நடித்த பொழுது 48 கட்டு இருந்தது என்றும் தன்னைத்தான் தணிக்கை வாரியம் வைத்து செய்தார்கள் என்று கூறினார். தணிக்கை வாரியத்தின் பணி முடிந்து படம் வெளியே வரும் பொழுது கொரோனாவில் மாட்டிக்கொண்டதாக தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். வெனிசுலாவின் தற்காலிக ஜனாதிபதி டிரம்ப் என்று தனியார் இணையதளத்தில் வெளியானதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் அதன் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். வெனிசுலாவிலிருந்து அந்நாட்டு அதிபரான நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸும் அமெரிக்க ராணுவ வீரர்களால் இந்த மாத தொடக்கத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வெனிசுலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெனிசுலாவில் உள்ள அமெரிக்கர்கள் பயணிக்கும் பொழுது கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் ஒரு புதிய புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அது தனியார் இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் போன்று காட்சியளித்தது. அதில் அமெரிக்காவின் 45வது மற்றும் 47வது ஜனாதிபதி என்றும் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் என்று குறிப்பிட்டுள்ளதுடன் வெனிசுலாவின் பொறுப்பு தற்காலிக ஜனாதிபதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வெனிசுலா நாட்டை கைப்பற்றும் நோக்கம் உறுதியாகியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். பிரிஸ்பேன் சர்வதேச ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிகள் உக்ரைனின் மர்தான் கோஸ்டியூக்கை வீழ்த்தி பெலாரஸை சேர்ந்த ஹரியானா சபலென்கா சாம்பியன் பட்டத்தை வென்றார். ஆஸ்திரேலிய நாட்டில் பிரிஸ்பேன் சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்றது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டிகள் பெலாரஸை சேர்ந்த ஹரியானா சபலென்கா உக்ரைனின் மர்தான் கோஸ்டியூக்கை மோதினார். இதில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய சபலென்கா 6-4, 6-3 என்ற நேர் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இனி வருவது தங்க, வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபண தங்கம் ஒன்று ஒரு சவரன் 1,04,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு 220 ரூபாய் அதிகரித்து 13,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,760 ரூபாய் அதிகரித்து 1,04,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,14,504 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 287 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,87,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளின் வணிகம் ஒன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு வெள்ளி குறியீட்டு எண் சென்செக்ஸ் 569 புள்ளிகள் குறைந்து 83,007 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு வெள்ளி குறியீட்டு எண் நெப்டி 104 புள்ளிகள் குறைந்து 25,579 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். குஜராத்தின் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றுக்கருவின் பன்னாட்டு பட்ட திருவிழா தொடங்கி வைத்து பார்வையிட்டதுடன் பட்டம் பறக்கவிட்ட இந்திய ஜெர்மன் பிரதமர்கள். அகமதாபாத்தில் இந்திய ஜெர்மன் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருநாட்டு பிரதமர்கள் பேச்சு. இருநாட்டு வணிகம் $5,000 கோடி தாண்டியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அண்ணாமலை மீண்டும் மும்பைக்கு வந்தால் அவரை தாக்கப் போவதாக ராஜ் தாக்கரே எச்சரிக்கை. இத்தகைய மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுபவன் தானல்ல என்று அண்ணாமலை பேட்டி. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் தாவேகா தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர். சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக எழுப்பிய கேள்விகளுக்கு விஜய் விளக்கம். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தாலும் அடக்குமுறையாலும் 500க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு. அமெரிக்க தலையிட்டு தாக்கினால் பதிலடி கொடுக்கும் என்று ஈரான் அரசு எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.